பயம் பாவம். பயம் இருக்கவே கூடாது. பரிசுத்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே. அதை தவிர வேறு எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. பயப்படுதல் என்பது பாவமாய் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், பணத்தை குறித்த பயம், நோயை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், கணவர், பெற்றோர்கள், இப்படி மனைவி, இப்படி எதையாவது ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ கண்டு பயந்து கொண்டிருக்க கூடாது. இன்றும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நூற்றுக்கணக்கான போபியோக்கள் இருக்கிறது என்று. போபியோ என்றால் பயங்கள். நூற்றுக்கணக்கான பயங்கள் நிரம்பி இருக்கிறதாம். மனிதர்கள் ஒவ்வொரு விதமான பயங்கள், சிலர் பல விதமான பயங்களால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை அழித்து விடும், நரகத்திற்கு கொண்டு போய் விடும். அதை பயப்படவே கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 32ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை முழுமையாய் செய்ய வேண்டும். அரைகுறையாய் செய்யும் போது நம்மால் அதனாலும் சில பிரச்சனைகள் வரும் என்பதும், அது முறையற்றது. எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாய் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு நல் வழிகளை காட்டி இருக்க நாம் அரைகுறையாய் செய்துவிட்டு அதனால் ஏற்படுகிற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதற்கான எச்சரிப்பை இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தின் துவக்கத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பிரபுக்களா தெரிந்தெடுக்கப்பட்டு 12 பிரபுக்களை கானான் தேசத்திற்குள் சென்று வேவு பார்த்து வரும்படியாக கர்த்தர் மோசே ஐயாவுக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். மோசே ஐயா அப்படியே கட்டளையிட்டு அவர்களை போய் பார்த்து வரும்படி சொன்னார். அதில் போய் பார்த்துவிட்டு வந்த யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும், இவர்கள் 2 பேர் மட்டும் அங்கு அவர்கள் நல்ல விதமாக கர்த்தரிட்ட கட்டளைப்படியே, ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்தார், நீங்கள் கானானுக்குள் போய் அங்கு அவர்களை வெற்றி பெறலாம் என்று. நான் உங்களோடு வந்து யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்கு வெற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல இந்த இருவரும் அப்படியே சொன்னார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆனால் மற்ற 10 பேரும் அங்கு போய் அவர்கள் இஸ்ரவேலரிடத்தில், அங்கு போனால் அவர்கள் நெடிய மனிதர்களா இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அதனால் அங்கு போய் நம்மால் ஜெயிக்க முடியாது, நம்மையெல்லாம் அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று பயந்து, தாங்களும் பயந்து மற்றவர்களுக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள். இதற்கு காரணம் அந்த மற்ற 10 கோத்திரத்தார்தான். இதில் ஒரு காரியம், ரகசியம் இந்த 32ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 10 பேரில் சிலர் அவர்கள் முழுமையாக சென்று கானானுக்குள் பார்க்கவில்லை என்று 32ஆம் அதிகாரத்தில் மோசே ஐயா சொல்லி இருக்கிறார். அதாவது இவர்கள் அங்கு போகிறார்கள், அங்கு போய் பார்க்கிற வழியில் கொஞ்ச தூரம் பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள். அதனால்தான் இவர்களுக்கு முழுமையாய் புரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் 40 நாள் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியானால் அவர்கள் கானானுக்குள் சென்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து வர வேண்டும். இவர்கள் சோம்பல் பட்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். இதனால் ஏற்பட்ட பாதிப்பு தான் அவர்களுக்கு ஏற்பட்ட பயமாயிருக்கிறது. அவர்களுக்குள் வந்த பயம் அந்த மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் சென்று கடைசியில் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றாமல் அவர்கள் எல்லோரும் மரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை முழுமையாய் ஏற்று முழுமையாய் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனோ தானோ வென்று அசட்டையாய் இருக்கக்கூடாது, நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது, பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற பாடத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இது இந்த 32ஆம் அதிகாரத்தில் மோசே ஐயாவிடம் ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் கேட்கிறார்கள், நாங்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலேயே நாங்கள் இருந்து விடுகிறோம், நீங்கள் யோர்தானை தாண்டி கானானுக்குள் போங்கள், நாங்கள் இங்கேயே தங்கிக் கொள்கிறோம், எங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்கிறது,
இந்த ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு இந்த இடம் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஆடு மாடுகளுக்கு ஏற்ற மேய்ச்சலுள்ள நல்ல நிலமாக இருக்கிறது. நாங்கள் இங்கேயே தங்கி விடுகிறோம் என்று கேட்கிறார்கள். இதை கேட்டதும் மோசே ஐயா சொல்லுகிறார், அப்பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்கிறார். உங்கள் முன்னோர்கள் கானானுக்குள் போய் பார்த்து வா என்று சொன்னபோது பாதி தூரம் சென்று வந்து விட்டார்கள், முழுமையாய் போய் பார்க்காமல். அன்று அவர்கள் செய்த காரியத்தை நீங்களும் இப்படி செய்கிறீர்களே என்று வருத்தப்பட்டார். ஏனென்றால் இவர்கள் 2 கோத்திரத்தாரும் இங்கேயே தங்கிவிடுகிறோம் என்றால் மீதி 10 கோத்திரத்தார் கொஞ்சம் ஆட்கள் குறைவார்கள். அவர்கள் போய் கானானுக்குள் யுத்தம் செய்ய பயப்படுவார்கள். மீண்டும் கர்த்தருடைய கிருபையை பெறாதபடிக்கு தடை வந்து விடுமே என்று மோசே ஐயா மிகவும் வருத்தப்பட்டு இந்த 2 கோத்திரத்தாரையும் நோக்கி வேதனைப்பட்டு பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. எங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் யுத்தம் செய்வோம். எங்கள் வீடுகளும், எங்கள் பெண்களும், எங்கள் பிள்ளைகளும், எங்கள் ஆடு மாடுகளும் அவைகள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் அவர்களுக்கு கூடாரம் போட்டு இங்கு எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்துவிட்டு யுத்தத்திற்கு நாங்கள் வருகிறோம். ரூபன், காத்து 2 கோத்திரத்தாரும் நாங்கள் யுத்தம் செய்து கானானுக்குள் வந்து எல்லோரோடும் சேர்ந்து நாங்களும் யுத்தம் செய்து எங்கள் சகோதரர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்று தந்து பின்பு நாங்கள் இங்கு வந்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் மோசே ஐயா சமாதானம் அடைந்து அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி இந்த ஜனங்கள் ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் அவர்கள் சொன்னபடியே அவர்கள் கூடாரங்களை போட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு கானானுக்குள் இவர்களும் போனார்கள். அங்கு போய் தங்கள் சகோதரர்களுக்காக கானானியரோடு யுத்தம் செய்து அவர்களுக்கு பாகங்களை பங்கிட்டு கொடுக்க உதவி செய்தார்கள். அதன் பின்பு யோசுவா ஐயா, ஏனென்றால் இந்த சம்பவம் முடிந்த உடனே கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு யோர்தானுக்கு முன்பாகவே மலையின் மேல் மோசே ஐயா மரித்தார். அதன் பின்பு யோசுவா ஐயா தான் அந்த பொறுப்பை சுமந்து இஸ்ரவேலரை அழைத்து சென்று யுத்தம் செய்து கானானியரோடு அவர்களோடு வெற்றி பெற்று அவர்களை வென்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அப்படி தனித்தனியாக யுத்தம் செய்து அவர்களை எல்லாம் வெற்றி பெற்று அந்த நிலங்களை அவர்கள் உரிமையாக்கி கொண்டு அந்த நிலங்களை, அந்த சொத்துக்களை எல்லாம் யோசுவாயா பங்கிட்டு கொடுத்தார் எல்லோருக்கும். அந்த பங்கிடுகிற பொறுப்பு, யுத்தம் செய்கிற பொறுப்பெல்லாம் யோசுவாயாவின் தலைமையில் நடந்தது. இப்படியாக செய்து இஸ்ரவேலர் எல்லாரும் கானானுக்குள் பரவி குடியிருக்க ஆரம்பித்தார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் யோர்தானுக்கு பின்பாக திரும்பவும் பின்புறமாக வந்த வழியிலேயே திரும்பி வந்து யோர்தானை தாண்டி மீண்டுமாக அவர்கள் தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த கீலேயாத் தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இப்படியாக அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் குடும்பங்களோடு இருந்தார்கள். கர்த்தர் எப்படி கட்டளையிட்டாரோ அதே போல நடந்து முடிந்தது. இஸ்ரவேலரை கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிற காரியம், கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிடும் போது அதை சோம்பலின் காரணமாகவோ நிர்விசாரமாக, அதாவது கேர்லெஸ்ஸாக இருப்பதினாலோ ஏனோ தானோ என்று பொறுப்பில்லாத தனமாய் இருந்து நாம் வேலையை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடுங்கி உண்மையாக உத்தமமாக பொறுப்போடு நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். முழுமையாய் செய்ய வேண்டும். அப்படி நாம் முழுமையாய் செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா காரியத்திலும். அதே போல கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் கொடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும், திருச்சபை ஊழியமாக இருந்தாலும், சுவிசேஷ ஊழியமாய் இருந்தாலும், தீர்க்க தரிசன ஊழியமாய் இருந்தாலும், எந்த வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்தந்த நிலைகளில் நம்முடைய பொறுப்பு என்ன என்று நமக்கு தெரியும். ஒரு குடும்ப தலைவர் என்றால் அவருக்குள்ள பொறுப்பு, ஒரு மனைவி என்றால் அவருக்குள்ள பொறுப்பு, ஒரு தாய் என்றால் அவர்களுக்குள்ள பொறுப்பு. முக்கியமாக பெண்கள், தாய்மார்கள் குழந்தைகளை பராமரிப்பதில் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் விக்கிரகமாக்கி விடக்கூடாது. குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வேலையும் செய்ய வேண்டும். குடும்பத்தில் வீட்டின் காரியங்களையும் அதற்கான நேரத்தை நியமித்து பொறுப்பாக முழுமையாக சரியாக செய்ய வேண்டும். அதே போல ஊழியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை பெற்று ஊழிய காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். இப்படி நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இராமல்
பொறுப்பாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். குறைகள் இருக்கக்கூடாது. குறைகள் இருக்குமானால் இங்கு அந்த மற்ற கோத்திரத்தார் பாதி வழியில் கானானுக்குள் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் முதலில் போய் பார்க்க போகும்போது, வேவு பார்க்க போகும்போது அவர்கள் ஏன் போய் சேரவில்லை என்றால், அவர்கள் முதலில் அந்த நெடியவர்களை பார்த்து பயந்திருக்கிறார்கள். இன்னொன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று அசதி. அவர்கள் ஐயோ என்ன ஆகுமோ என்ற பயம். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் பயம் இருக்கக்கூடாது. பயம் பாவம். பயம் இருக்கவே கூடாது. பரிசுத்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே. அதை தவிர வேறு எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. பயப்படுதல் என்பது பாவமாய் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், பணத்தை குறித்த பயம், நோயை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், கணவர், பெற்றோர்கள், இப்படி மனைவி, இப்படி எதையாவது ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ கண்டு பயந்து கொண்டிருக்க கூடாது. இன்றும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நூற்றுக்கணக்கான போபியோக்கள் இருக்கிறது என்று. போபியோ என்றால் பயங்கள். நூற்றுக்கணக்கான பயங்கள் நிரம்பி இருக்கிறதாம். மனிதர்கள் ஒவ்வொரு விதமான பயங்கள், சிலர் பல விதமான பயங்களால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை அழித்துவிடும், நரகத்திற்கு கொண்டு போய் விடும். அதனால் பயப்படவே கூடாது. எந்த காரியத்திலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மை செய்ய சொன்னால் அந்த காரியம் நம்மால் முடியும். முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லவே மாட்டார். அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நம்மால் முடிந்ததே என்பதை விசுவாசித்து அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக செய்ய முடியும். இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இந்த வேத பகுதியில் ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் தங்கள் சுயநலமாக இல்லாமல், நாங்கள் தான் வந்து சேர்ந்து விட்டோமே, கீலேயாத்துக்கு வந்து விட்டோம், எங்கள் குடும்பங்களோடு இருந்து விட்டோம், நாங்கள் கானானுக்குள் வரமாட்டோம் என்று சொல்லாமல், மோசே ஐயா இட்ட கட்டளையின்படியே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்காக மீண்டுமாக அங்கு சென்று கானானுக்குள் சென்று யுத்தம் செய்தார்கள். இது மிகப்பெரிய நற்குணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் சுயநலத்தை நினைக்காமல் கர்த்தரிட்ட கட்டளையை நிறைவேற்றினார்கள். இஸ்ரவேலர்களுடைய இந்த குணம் நற்குணமாக போற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. தங்கள் சகோதரருக்காக எழும்பின யுத்தம் செய்த அந்த 2 கோத்திரத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போலதான் நாமும் எந்த சூழ்நிலையிலையும் சுகமாக சுயநலமாக இருக்கக்கூடாது. பலருக்கு நன்மை தருகிற காரியமாய் இருந்தாலும் நமக்கு எந்த பலனும் இல்லை என்றாலும் நாம் அந்த காரியத்தை முழுமையாய் செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று யோசிக்க கூடாது. புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. இந்த 3 காரியங்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி நாம் பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சுயநல வாழ்வு என்பது கர்த்தருக்கு அறவே பிடிக்காது. எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை சுயநலமும் பெருமையும் தான். அதன் பின்பு இச்சை என்று ஒவ்வொன்றாக வரும். சுயநலமும் பெருமையும் நம்மிடத்தில் துளியும் இல்லாதபடிக்கு நாம் அகற்றி போட வேண்டும். அது ஒரே நாளில் முடியாவிட்டாலும் தொடர்ந்து அந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலாவது நாம் சுயநலமாய் இருந்து விடுகிறோமா என்று நம்மை நாமே தினமும் நிதானித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலாவது நான் பெருமைப்பட்டு விடுகிறேனா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். இதை கவனித்துக் கொண்டே வர வேண்டும். நாம் எப்பொழுதும் பிறரை கவனிக்கிறவர்களாக வாழக்கூடாது. நம்மை நாம் கவனிக்கிறவர்களாக வாழ வேண்டும். நம்மை நாம் கவனித்து வாழும் போதுதான், நம் பாதையை நாம் பார்த்து நடந்தால்தான் கல்லோ முள்ளோ நம் காலில் குத்தாது. பிறர் நடக்கிற பாதையை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம் காலில் குத்துகிற முள் நமக்கு தெரியாது. அது போலதான் நம் வாழ்க்கையும். பிறர் எப்படி வாழ்கிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்று நம்மிடத்தில் உள்ள குறைகள், எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கும், நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி மனம் திரும்ப வேண்டும். நாம் பரிசுத்தம் அடைய ஒவ்வொரு நாளும் வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தியானிப்போம். சுயநலம் இல்லாமல் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வோம். என்னாகுமா
34ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரை. கர்த்தர் மோசேயாவிடம், இஸ்ரவேலர் கானானுக்குள் சென்று இருக்கிற கானானியர்களோடு யுத்தம் செய்து கானானியரை வெற்றி பெற்ற பின்பு அங்குள்ள தேசத்தை இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அங்கிருந்த கானானியர்கள் மிகவும் அக்கிரமம் செய்து பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனால் தேசம் கெட்டு போய் கிடந்தது. அதனால் கர்த்தர் அவர்களை கொன்று அழிக்கும்படி இஸ்ரவேலர்களை அனுப்பினார். அதன்படி அந்த காலத்தில் ஜனங்களை அழிப்பதே அங்கிருக்கிற தீமையை அகற்றுவதற்கு ஒரே வழியாய் இருந்தது. இப்பொழுதோ நாம் ஜெபித்து பொல்லாத ஆவிகளை விரட்ட முடியும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் மிகவும் பாவம் செய்து அக்கிரமம் அதிகமாய் இருப்பவர்களை அவர்கள் கொன்று போட்டுதான் அவர்களை கொல்வதுதான் முடிவாக இருந்தது. இதனால் கர்த்தர் அங்கிருக்கிற தேசத்தை, அந்த கானானியரை அழித்த பின்பு அங்கிருக்கிற தேசத்தை பங்கிடுவதற்கு சில சட்ட திட்டங்களை கொடுத்தார். அங்கிருக்கிற தேசங்களை எந்தெந்த கோத்திரத்தாருக்கு எந்தெந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும், யார் யாருக்கு எந்த நிலங்கள் எந்த சொத்துகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதன் விவரங்கள் எல்லாம் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 34ஆம் அதிகாரத்தில். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு பிரபுக்கள் இருந்தார்கள். அவர்களில் யார் யார், அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு பிரபுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடத்தில் இந்த நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிரபுக்கள் அந்தந்த கோத்திரத்திற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அதை அவர்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதில் யார் யார் பெயர் கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் பிரபுக்களாக நியமிக்கப்பட்டார்கள். எந்தெந்த எல்லை, நிலத்தின் எல்லை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதன்படியே அந்த தேசம் பங்கிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. மோசே ஐயா அப்படியே சொல்லிக் கொடுத்தார். யோசுவா ஐயா, ஏனென்றால் கானானுக்குள் மோசே ஐயா செல்லவில்லை, அதற்கு முன்பாகவே மறைத்து விட்டார். கர்த்தர் மோசேயாவிடம் கொடுத்த கட்டளையின்படியே யோசுவா ஐயா அதை பெற்றுக்கொண்டு யோசுவா ஐயா அதை நிறைவேற்றினார். அவரே இந்த தேசத்தை அதன்படி பங்கிட்டு கொடுத்தார். அடுத்ததாக 35ஆம் அதிகாரத்தில் அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் கட்டும்படி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போன பின்பு அங்கு அவர்கள் தேசத்தில் வாழும் போது அடைக்கல பட்டணங்கள் என்று தேசத்திற்கு வெளியே, அதாவது அந்தந்த நிலப்பகுதிகளுக்கு வெளியே அடைக்கல பட்டணங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அடைக்கல பட்டணம் என்றால் என்ன? இந்த காலத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில் என்று சொல்லலாம். இந்த காலத்தில் சொல்ல போனால் அது ஜெயில் என்று சொல்லலாம். இதில் என்ன காரணம் என்றால் இதற்கும் அதற்கும் சற்று வித்தியாசம் உண்டு. அந்த காலத்தில் அடைக்கல பட்டணம் என்பது ஒரு மனிதன் அறியாமையினால் தவறு செய்து அதனால் இன்னொரு மனிதன் இறந்து விட்டால் அந்த தவறு செய்த மனிதன் ஓடி போய் அடைக்கல பட்டணத்தில் தங்கி கொள்ளலாம். அங்கு போய் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாய் இருக்கும். அது ஏன் அப்படி என்றால், ஒரு மனிதன் ஒரு ஒரு மரத்தில் ஏறி மரம் வெட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி மரம் வெட்டும் போது அந்த மனிதன் மேலே வெட்டி கொண்டிருப்பதை பார்க்காமல் கீழே ஒரு மனிதன் வந்து விட்டான். அப்பொழுது மேலிருந்து விழுந்த கிளையானது அந்த மனிதன் தலையில் விழுந்து இறந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். இது தவறுதலாக நடந்தது. இப்படிப்பட்ட மரணங்கள் நேர்ந்தால் இப்பொழுது அந்த மரத்தை வெட்டினவன் அவனுக்கே தெரியாது தான் ஒரு மனிதனை கொன்றது. அறியாமையினால் அந்த மனிதனை கொன்றான். ஆனால் கொன்றது அவன்தான். அதனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க கர்த்தர் காட்டிய வழிதான் அடைக்கல பட்டணம். இப்பொழுது அந்த மரத்தை வெட்டின அந்த மனிதன் தன்மேல் இன்னொருவன், இந்த குடும்பத்தார் அவனை கொன்று விடாதபடிக்கு தன்னை காப்பாற்றிக் கொண்ட அந்த ஊரை விட்டு, அந்த தேசத்தை விட்டு வெளியே போய் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்று அடைக்கல பட்டணத்தில் அவன் தங்கிவிட வேண்டும். அப்படி செய்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். இது எவ்வளவு காலம் அங்கு இருக்கலாம் என்றால், இந்த பட்டணத்தில் ஆசாரியர் மரணமடையும் வரைக்கும் அந்த மனிதன் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். அதன் பின்பு இங்கு வந்து விடலாம். இப்படியாக கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை நிறுவும்படி கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதன் அறியாமையினால் பாவம் செய்திருக்கும் போது அந்த மனிதனுக்கு நீதியாய் நியாய தீர்ப்பு கிடைக்கும்படியாக
ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, அறியாமையினால் பாவம் செய்யும் போது, அந்த மனிதனுக்கு நீதியாய் நியாயம் கிடைக்கும்படியாக, அநியாயமாய் அவன் கொன்று போடப்படாதபடிக்கு அவன் உயிரை காப்பாற்றும்படியாக, கர்த்தர் இப்படிப்பட்ட அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த சொன்னார். இது கொலை செய்த பாவம் மட்டுமல்ல. இது போல அறியாமையினால் எந்த பாவம் செய்தாலும் அந்த மனிதன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடிவிட வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பு அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு மனிதனால் பாதிக்கப்பட்ட இன்னொரு மனிதனோ அவன் வந்து அந்த குடும்பத்தார் வந்து இந்த மனிதனை கொலை செய்த, தீங்கு செய்த, அறியாமையினால் செய்த மனிதனை கொன்று போடாதபடிக்கு அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு ஒரு நீதி விளையும்படியாக கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த சொன்னார். இப்படி ஒவ்வொரு பட்டணத்திற்கும் வெளியே அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. இதை பின்பற்றிதான் இன்று இந்த உலகம் முழுவதும் ஜெயில் என்று நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் பாவம் செய்யும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பாகவும் ஜெயிலில் போடுவார்கள். அல்லது ஒருத்தர் குற்றவாளி என்று எண்ணப்படும் போது, குற்றவாளி என்று தெரியாவிட்டாலும் அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து வைப்பார்கள். அது அந்த உயிருக்கும் அவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு தருவதற்காகத்தான். இப்படியாக சிறையிருப்பு, சிறையை அடைக்கல பட்டணம் என்பது இந்த காலத்தில் சிறை என்று சொல்லலாம். அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை கர்த்தர் வகுத்து கொடுத்த முறைதான். அடுத்தது கானானுக்குள் சென்ற பின்பு அந்த தேசம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. பொல்லாத விக்கிரகாராதனைகளுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. கர்த்தர் நான் உங்கள் நடுவில் வாசம் செய்வேன். அதனால் அது பரிசுத்தமாய் தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கானானுக்குள் சென்ற பின்பு இஸ்ரவேலர்கள் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையாய் இருந்தது. இப்படி கர்த்தர் கட்டளை கொடுத்து நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் எப்பொழுதும் தமக்கு பிரியமான பிள்ளைகளின் நடுவே அவர்கள் வீட்டின் நடுவே வாசமாய் இருப்பார். அவர் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வார். வேதத்தில் பல இடங்களில் இஸ்ரவேலர் இடத்தில் கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று. இன்று என்னாகமம் 35ஆம் அதிகாரத்திலும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வசனத்தில் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று. இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய செவிகளுக்கும் வந்து கிடைப்பது நாம் செய்த பாக்கியம். கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். தூரத்திலிருந்து உயரத்திலிருந்து பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர் அல்ல. ஏதோ ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் வீட்டை, நம் இருதயத்தை, நம் தேசத்தை, நம் ஊரை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம் வீட்டையும் நம் மனதையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது? பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் அப்படி பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்வார். அதுவே மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் மிகப்பெரிய பேறு என்னவென்றால் கர்த்தரோடு நாம் இணைந்திருப்பதுதான். அதை காட்டிலும் மேன்மையான செயல் ஒன்றுமில்லை. கர்த்தரின் அன்பை பெறுவதும் கர்த்தரோடு இணைந்திருப்பதை விட மிகப்பெரிய, மிக உன்னதமான, உயர்வான, பரிசுத்தமான, நன்மையான, நிம்மதி தருகிற செயல் வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் சாதித்தாலும் எல்லாம் அற்பமானதே. எல்லாம் முடிந்துவிடும், மறைந்துவிடும். கர்த்தரோடு நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தரை சேர்ந்தால் நம் வாழ்வு நிலைத்திருக்கு, நிரந்தரமாக இருக்கும், சமாதானம் உள்ளதாக இருக்கும். அடுத்தது என்னாகமம் 36ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பெண்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் 5 பேர் பிறந்திருக்கிறார்கள் பெனிமின் கோத்திரத்தில். அவர்கள் வந்து மோசே ஐயாவிடம் எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை, நாங்கள் 5 பேர் பெண்களா இருக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும், எங்கள் தகப்பனுடைய சொத்தில் எங்களுக்கு பிரித்து தர வேண்டும், நாங்களும் சுதந்திரவாளி ஆவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தி மோசே ஐயாவுக்கு வந்து தெரிகிறது. மோசே ஐயாவிடம் தான் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே ஐயா என்ன செய்வதென்று தெரியாமல் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் அந்த பெண்கள் சொல்வது சரிதான். ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சொத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அந்த
பெண் பிள்ளைகளும் இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய சகோதரனுக்கு எல்லா சொத்துக்களும் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த சகோதரனும் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய சித்தப்பாவுக்கு கொடுக்க வேண்டும், சிறிய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படியாக கர்த்தர் சொத்துரிமையை குறித்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்க்கவில்லை. பெண்களுக்கும் சொத்தின் உரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார், ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில். இன்றும் கூட இந்த காரியங்கள் நம் தேசங்களிலும் உலகெங்கிலும் பேசப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு சொத்து கொடுக்கும் பழக்கம் இது கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நீதியாய் செய்கிறவர், நிரந்தரமாக சரியாக செய்கிறவர். கர்த்தருடைய வழிகள் மிக மிக சரியானது. அது துன்பம் விளைவிக்காது. கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் துன்பத்தை தராது. அதாவது அந்த வாழ்க்கை என்பது துன்பத்தை போல தோன்றும் வெளி தோற்றத்திற்கு, ஆனால் மிக சமாதானம் உள்ளதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது நல்லோர் தீயோர் எல்லோருக்கும் சமமாக வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை வாஞ்சித்து வாழ்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வழிகள், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். அதை அவர்கள் சமாளிக்க முடியும். அவர்கள் நிம்மதியோடவே எல்லாவற்றையும் சந்தித்திருப்பார்கள். சமாதானமான இன்பம் இருக்கும், சமாதானமான துன்பமும் இருக்கும். துன்பம் வந்தாலும் அதிலும் சமாதானமாய் இருப்பார்கள். இன்பத்திலும் துவண்டு போகாமல் அதிலும் சமாதானமாய் இருப்பார்கள். பொதுவாக இன்பமும் சில நேரத்தில் வேதனையை தரக்கூடியதா இருக்கும். சிலர் பார்த்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், பண ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அறிந்து அதன்படி நடக்கும் போது எல்லாம் செம்மையானதாய் இருக்கும். நிம்மதியை தரும், சமாதானம் தரும். கர்த்தருடைய வழிதான் சரியான வழி, வாழ்க்கைக்கான வழி. இப்படியாக கர்த்தர் மனித வாழ்வின் தேவைகளுக்கு எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும், எது நீதியாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீதி என்பது சரியான பாதை என்று விளக்கம் சொல்லலாம். நீதி என்பது சரியான பாதை, வாழ்க்கையில் சரியான பாதை, இடரல் இல்லாத பாதை, நிம்மதியான பாதை நீதியாய் இருக்கிறது. நீதியின் பாதையில் சென்றால் நிம்மதி நிச்சயம். நீதியின் பாதையில் நிம்மதி நிச்சயம். ஆனால் நீதி தவறும் போதுதான் நம்முடைய நிம்மதி போய்விடும். அதில் நமக்கு குறைவுபாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். நீதியின் பாதையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் நிம்மதி நிச்சயம் உண்டு. இன்பமாயிருந்தாலும் நிம்மதி இருக்கும், துன்பமாயிருந்தாலும் நிம்மதி இருக்கும். இப்படியாக கர்த்தருடைய பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தர், அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை மகா பெரியது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறது. அவருக்கு பிரியமான நீதியை நாம் தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையை அவர் நம்மை செழிப்பாக, நிம்மதியாக, சமாதானமாக வைத்திருப்பார். நித்திய ஜீவனையும் தருவார். உபாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நம்முடைய விருப்பத்தின்படி நம் வாழ்க்கையை நாம் நிர்ணயித்தால் அது என்னவாகும்? கர்த்தருடைய விருப்பத்தை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை நடத்தும் போது, கர்த்தரின் முடிவுகளை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்று நடக்கும் போது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் மோசே ஐயா இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் ஆரம்பத்தில் இவ்வாறு மீண்டுமாக இஸ்ரவேலரின் அடுத்த சந்ததிகள் இருக்கிறார்கள், அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் போதிக்கிறார் என்ன நடந்தது என்று. அதாவது கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்து வந்தார். அப்படி அழைத்து வந்து சில காலத்திலேயே, ஆரம்பத்திலேயே கர்த்தர் சொன்னார், கானான் தேசத்தை போய் பாருங்கள் என்று. அதாவது 7ஆம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயாவை நோக்கி, நீங்கள் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள். அதாவது இஸ்ரவேலரின் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுக்களை தெரிந்து கொண்டு
அவர்களை அனுப்பு, 12 பேரும் போய் சுற்றி பார்த்து வரட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் உபாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் மோசே ஐயா பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆஹ் ஜனங்கள், இஸ்ரவேலராகிய ஜனங்கள் மோசே ஐயாவிடம் வந்து கேட்கிறார்கள், நாம் போக போகிற கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று நம்மில் சிலர் போய் பார்த்து வர வேண்டும். அப்படி அவர்கள் போய் பார்க்கும்போது எந்த வழியாய் பிரவேசிக்கலாம் என்பதை குறித்தும், அங்குள்ள மனிதர்கள், அங்குள்ள அந்த தேசத்தின் நிலை என்ன என்பதையும் அறிந்து கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் மோசேயாவிடம் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மோசேயாவும் அது சரி என்று மனதில் பட்டு அப்படி செய்யலாம் என்று தோன்றி அவர் 12 பேரை அழைத்து அனுப்பினார். 12 பிரபுக்களை தெரிந்து கொண்டு கானானுக்குள் அனுப்பினார் என்று உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்க்கும்போது சற்று முரண்பாடான ஒரு விஷயமாக தோன்றுகிறது என்றாலும், நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது மோசே ஐயாவின் உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது ஜனங்கள் முதலில் மோசே ஐயாவிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே ஐயா அதை சம்மதித்து, அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதினால், அவர் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதராய் இருப்பதினால் அவர் கர்த்தரிடம் போய் கேட்டிருப்பார். அதன் பின்பே கர்த்தரின் அனுமதி பெற்று இவர்கள் அனுப்பி இருப்பார்கள். அதனால் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த கட்டளையை கொடுத்தார் என்று என்னாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களும் முரண்பாடானது அல்ல, இரண்டும் நிறைவேறின காரியமாக தோன்றுகிறது. அதாவது முதலில் ஜனங்கள் மோசே ஐயாவிடம் வந்து கேட்கிறார்கள், கானானை சுற்றி பார்க்க வேண்டும் என்று. மோசே ஐயாவுக்கும் அது சரி, எப்படி நாம் நுழைவது, சில நிலவரங்களை புரிந்து கொள்ளலாம் என்று மோசே ஐயாவுக்கும் அது சரியாகப்பட்டு கர்த்தரிடம் விண்ணப்பம் செய்திருக்கிறார். அதன்படி கர்த்தர், நீங்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பு என்று இவர்கள் விண்ணப்பத்தை ஏற்று அனுமதித்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது சரியான முறையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த செயலானது கானானுக்குள் ஜனங்கள் போனது எப்படி என்று பார்க்கும்போது, கர்த்தர் ஜனங்களை வழி நடத்துகிறார் என்றால் அவர்கள் போய் பார்த்து வர வேண்டிய தேவை இருக்காது. அவர்கள் போய் பார்க்க வேண்டியது இல்லை. கர்த்தர் சொல்லுவார், இந்த வழியாய் பிரவேசியுங்கள், இங்கு செல்லுங்கள், இங்கு செல்லாதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையை தெளிவாக தான் எப்பொழுதும் கொடுப்பார். இவர்கள் போய் பார்க்க தேவையில்லை. கர்த்தராக இதை சொல்லியிருக்க மாட்டார். இவர்கள் கேட்டுக்கொண்டதின் நிமித்தம் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு காரியம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததானால் அது மிக 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 தெளிவானதாக இருக்கும். அதில் குழப்பங்கள் இருக்காது, மிக தெளிவானதாக இருக்கும் ஒரு காரியம். இன்னொன்று, கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்க சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். இது இப்படிதான் நடக்கும், நீங்கள் இந்த வழியை கானானுக்குள் கொண்டு போகிறேன் என்று சொன்ன கர்த்தர் எந்த வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொறுமை இல்லாத பட்சத்தில் இவர்கள் நாங்கள் போய் பார்த்து வருகிறோம் என்று அவசரப்பட்டு கேட்டிருக்கலாம். இப்படியாக நடந்திருக்கலாம் என்று யூகிக்க தோன்றுகிறது. சரி, இந்த நிலையில் இது மாம்சத்தின்படி வந்த செயல் என்பதற்கு இன்னொரு அடையாளம், அதாவது கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லலாமே தவிர கர்த்தருடைய திட்டத்தில் இது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சரி, இவர்கள் கேட்கிறார்கள், போய் பார்த்து விட்டுத்தான் வரட்டுமே என்று அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் மாம்சத்தின்படி நடக்கிற செயல்கள் அவற்றின் முடிவு சரியானதாக இருக்காது, நல்ல விதமாக முடியாது. அதே போல இந்த 12 பேரும் போய் பார்த்து விட்டு வந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. முடியாது என்று பயந்து ஓடி வந்தார்கள். கர்த்தர் இவர்கள் சிந்தையை அறிந்திருப்பதினால் கர்த்தரே இவர்களை அனுப்பியிருக்க மாட்டார் என்பதும் தெளிவாகிறது. இவர்களுடைய வற்புறுத்தல் மற்றும் இவர்களுடைய மனப்போக்கை கவனிக்கும்படியாக, அதாவது இவர்களை சோதிக்கும்படியாக என்று கூட சொல்லலாம். இப்படி கேட்கிறார்களா, சரி என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம் என்று கர்த்தர் இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படியே 12 பேரும் கானானுக்குள் சென்றார்கள். அங்கு சுற்றி பார்த்தார்கள்.
காலேபையாவும் யோசுவாயாவும் இவர்கள் இருவரும் தான் உள்ளே சென்று நீண்ட தூரம் சென்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து நல் காரியங்களை நல் விசேஷங்களை கொண்டு வந்து நற்செய்தி சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் பாதி தூரத்தில் சென்றுவிட்டு முழுமையாக அவர்கள் சென்று பார்க்கவில்லை. கொஞ்ச தூரம் சென்றுவிட்டு அதிலும் சோம்பேறித்தனம் இருந்திருக்கிறது. சென்று பார்த்துவிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் நெடியவர்களா இருக்கிறார்கள், நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள் பயந்து கொண்டு. இவர்கள் பயந்தது மட்டுமல்லாமல் வந்து இங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் பயமுறுத்தி அதனால் அந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி போயிற்று. சரி, இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? இவர்கள் அப்படி சொல்லிய போது ஜனங்கள் அந்த 10 பேர் செய்திகளை விசுவாசித்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? காரணம் அவர்களுக்குள் இருந்த பயம். இந்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் போது 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, இந்த முடிவு, இந்த செயலானது மாம்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, மாம்சத்தினால் செயல்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஜனங்கள் கேட்டு மோசேயாவிடம் கேட்டு, மோசேயா கர்த்தரிடம் கேட்டு, கர்த்தர் இவர்களை சோதிக்கும்படியாக அனுமதித்த ஒரு காரியமா இருக்கிறது. இதில் ஜனங்கள் இஸ்ரவேலர் தோல்வியுற்றார்கள். இதில் யோசுவாயா காலேபையா இவர்கள் இருவரும் விசுவாசித்ததினால் இறுதியில் 40 வருடங்கள் கழித்து அவர்கள் கானானுக்குள் போன போது இவர்கள் இருவரும் அங்கு போய் யோசுவாயா தான் அந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலர் எல்லோருக்கும் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தார். கானான் தேசத்தை அவர்களுக்கு தேவையான அளவு பங்கு போட்டு கொடுக்கிற வேலை அவருடையதா இருந்தது. இதை செய்தார். ஒரு காரியம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய வரங்களை பெறுவதற்காக, ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதற்காக போன்ற பரிசுத்தமான காரியங்களுக்கு இப்படி செய்யலாம், தவறில்லை, அதுதான் முறை. மணிக்கணக்காக வருடக்கணக்காக கர்த்தரிடம் நாம் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் வாஞ்சையோடு உபவாசித்து பல மணி நேரம் பல ஆண்டுகள் கூட ஜெபிக்கலாம், ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இருக்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். மாம்ச ரீதியான நம்முடைய தேவைகளுக்காக, எனக்கு வீடு வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், திருமண காரியங்கள், பிள்ளைகளின் படிப்பு போன்ற மாம்சத்திற்கேற்ற இவ்வுலக வாழ்க்கையின் காரியங்களுக்காக, நம்முடைய மனதின் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்காக கர்த்தரிடம் ஜெபிக்கிற பழக்கம் சிலருக்கு உண்டு. இவர்கள் தொல்லை தாங்காமலே கர்த்தர் அனுமதித்து விட வேண்டும், அந்த அளவுக்கு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம முடிவு செய்து கொண்டு கர்த்தரிடம் இது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று பிடிவாதமாக ஜெபிக்க கூடாது. அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்னதென்று அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறீர்? நான் என்ன படிப்பை படிக்க வேண்டும்? என் திருமணம் யாருடன் நடக்க வேண்டும்? யாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? நான் வீடு கட்ட வேண்டும் என்றால் எப்பொழுது வீடு கட்ட வேண்டும்? எந்த இடத்தில் கட்ட வேண்டும்? இப்படி எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில், சிறிய காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நாம ஒன்றை முடிவு பண்ணிக்கொண்டு கர்த்தரை போட்டு தொல்லை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அது சுயநலமான ஜெபம், அது பரிசுத்த ஜெபம் அல்ல. கர்த்தருடைய தூப கலசத்திற்கு அது எப்படி போகும்? அதாவது நாம் ஜெபிப்பதை கர்த்தர் கேட்பார். இப்பொழுது புதிய விசுவாசி என்றால் அறியாதவர்கள் புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், பதில் தருவார், ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நிலையில் இருக்கக்கூடாது. அப்படியே 40 வருடம் 10 வருடம் 50 வருடம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மில் ஏற்பட வேண்டும். எந்த காரியத்தை செய்வது என்றாலும் தேவ சித்தம் அறிந்து செய்ய பழக வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதப்பா, இது உம்முடைய சித்தமா? இது எங்கள் மனதின் வாஞ்சையா இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். எங்களுக்கு சொல்லிக் கொடும், எங்களை வழி நடத்தும் என்று கேட்க வேண்டும். சரி, கர்த்தரிடம் நாம் ஜெபித்து விடலாம். கர்த்தரிடம் எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது? அவர் சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? இது பெரும்பாலான ஜனங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக, கஷ்டமான ஒரு காரியமாக தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை.
ஏனென்றால் கர்த்தரிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வது மிக சுலபம். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்முடன் பேச ஆயத்தமா இருக்கிறார். நாம் தான் அவரிடம் பேச ஆயத்தமா இருப்பதில்லை. அப்படி என்றால் தேவ சித்தத்தை எப்படி அறிவது? முதலில் நம் மனதை ஒருமித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் என்ன படிக்க வேண்டும்? எந்த காலேஜில் சேர வேண்டும்? எந்த பள்ளியில் சேர வேண்டும்? நான் எந்த வேலைக்கு போக வேண்டும்? என்று நம்மளுடைய கேள்விகளை ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து முடித்த உடனே வேத புத்தகத்தை எடுத்து நாம் முதலில் நம் கண்ணில் படுகிற வசனத்தை எடுத்து பார்க்கலாம். இது ஆரம்ப கால கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இந்த வழி. அப்படி அந்த முதல் வசனத்தை நம் கண்ணில் வேதத்தை யோசிக்காமல் திறந்து அதில் முதல் வசனத்தை எடுத்து பார்த்து அதில் கர்த்தருடைய உங்களுக்கான பதில் அந்த வசனத்தில் இருக்கும். இது எப்படி நடக்கும் என்றால் செய்து பாருங்கள், தெரியும். மிக மிக சுலபம். பல ஆண்டுகள் இப்படி கர்த்தரால் நான் வழி நடத்தப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை இப்படி எடுத்திருக்கிறேன். அது மிக சரியானதாக இந்நாள் வரைக்கும் பல வருடங்களாக இது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி கர்த்தருடைய சித்தமாக நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நம்மால் நம்ப முடியாது. நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. அப்படி கர்த்தர் தருவார். கற்பனை கூட பண்ண என்னால் முடியாது என்று நாம் நினைத்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து காட்டிக் கொண்டிருப்பார். அங்கு நிஜமாக நடந்து கொண்டிருக்கும். இப்படிதான் கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அவர் சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். இப்படி செய்யும் போது இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், இப்படி நாம் அவர் சித்தம் கேட்டு நம் விருப்பத்தை ஒதுக்கி வைத்து செய்யும் போதுதான் அவரை முழுமையாக அவரே தெய்வம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக தான் தேவ சித்தம் கேட்டு செய்ய வேண்டும் என்பது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் அவருடைய ஆளுகை அங்கு வருகிறது. அப்படி அவருடைய ஆளுகை நம் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு அவர் ராஜாவாகிறார், நமக்கு அவர் தெய்வமாகிறார், அவர் நம்முடைய முதலாளி ஆகிறார். ஆண்டவர் என்ற சொல்லுக்கு முதலாளி என்று பொருள். அவரை நாம் முதலாளியாக, தெய்வமாக, ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிறது. அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற காரியமா இருக்கும் நமது ஆண்டவருக்கு, நம் தேவனுக்கு. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக நாம் எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் அறிந்து அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு கர்த்தரை நோக்கி அதை இது என்று நம் தலை பண்ணக்கூடாது. உபாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பயப்படுதல் என்பது என்ன, பரிசுத்த பயம் எது, பாவமான பயம் எது என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களில் பிரபுக்கள், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பிரபுக்களாக 12 பெயர்களை தெரிந்து கொண்டு கானானுக்குள் சென்று பார்த்து வர சொல்லி கர்த்தர் அனுமதித்தார், சொன்னார். அதன்படி அவர்கள் போய் பார்த்து வந்து யோசுவையாவும் காலேபையாவும் நாம் கானானுக்குள் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பிரபுக்களும் அங்கிருந்த ஜனங்களை, கானானுக்குள் இருந்த ஜனங்களை பார்த்து பயந்து அங்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இதை கேட்டு இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள், கானானுக்குள் போக விரும்பவில்லை. கானானியரை கண்டு பயப்படாமல் யோசுவாயாவும் காலேபையாவும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கானானுக்குள் போகலாம் என்று சொன்னார்கள். இது இஸ்ரவேலரின் வனாந்தர பயணத்தின் துவக்கத்திலேயே நடந்தது. இவர்கள் சொன்ன நல்வார்த்தை அவர்களுடைய 40 வருடங்களுக்கு பின்பாக அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே யோசுவாயாவும் காலேபையாவும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். இது தேவ சித்தம், கர்த்தருடைய கட்டளையா இருந்தது. ஆனால் விசுவாசியாமல் பயந்த 10 பிரபுக்களும், அதை கேட்ட ஜனங்களும், அவர்களை விசுவாசித்த ஜனங்களும், கர்த்தரை விசுவாசிக்காமல் பயந்தவர்களும் கானானுக்குள் பிரவேசிக்காமல் வழியிலேயே மரித்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் பயம். பயத்தில் 2 வகை உண்டு. ஒன்று பரிசுத்த பயம், இன்னொன்று பாவ பயம். பரிசுத்த பயம் என்பது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவிகளான 7 ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்று ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரின் சுபாவமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது பரிசுத்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும்
ஆவியானவர். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்படி பயப்படுகிற மனிதனே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நாம் பாவம் செய்ய நினைக்கும் போது, அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய நினைக்கும் போது, கர்த்தர் நம்மை தண்டிப்பார். அவர் பெரியவர். அவர் சகலமும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிற குணம் யோபு ஐயாவை போல. அவர் பரிசுத்தவானாய் இருந்தார். கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்று சொன்னாரே, அதுதான் யோபு ஐயாவிடம் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எது பாவமான பயம்? இந்த இடத்தில் உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் செய்தது பாவமான பயம். கானானுக்குள் கர்த்தர் பிரவேசியுங்கள், நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படாமல், ஐயையோ அவர்கள் உயரமான மனிதர்களாய் இருக்கிறார்கள், அளவில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் வல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்று அந்த ஜனங்களுக்கு பயந்தது பாவமான பயம். பொதுவாக இந்த போபியா என்று சொல்லுவார்கள். 150 போல போபியாக்கள் இருக்கிறது. நிறத்தை குறித்து பயப்படுவது, தண்ணீரை குறித்து பயப்படுவது போன்ற உயரத்தை குறித்து பயப்படுவது என்று மனிதர்களை பலவிதமான பயங்கள் ஆட்கொள்கிறதாம். இந்த பயம் என்பது பாவமான பயம். கொல்லாத பயத்தின் ஆவியினால் உண்டாகக்கூடிய காரியம். பயத்தின் ஆவி என்று உண்டு. ஆவிக்குரிய காரியங்களை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்ற உணர்வு இருக்கிறவனிடத்தில் தான் பயத்தின் ஆவி உள்ளே நுழைய முடியும். பயமே இல்லாத ஒரு மனிதனிடம் பயத்தின் ஆவி உள்ளே நுழைய முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய சட்டங்கள். அதனால் தீய எண்ணங்கள், தீய குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால்தான் தீய ஆவிகள் நம்மை தாக்கும், நமக்குள் வரும், நம்மை ஆளுகை செய்யும். விரட்டி விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பயம் என்பது ஒரு வித உணர்வு. பயத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட வேண்டும் என்றால், பயம் என்பது இறந்த கால நினைவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடலாம் என்று நாம் நினைக்கிற கற்பனையே பயம். அது நிகழ்காலத்திற்கு பொருந்தாது. ஏற்கனவே நடந்த காரியங்களின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து நாம் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நிகழ்கால உணர்வு அது அல்ல. இது ஒரு மாயை. பயம் என்பது உண்மையான ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு மாயை. பொல்லாத ஆவிகளால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு மாயை. இதை புரிந்து நம்மளுடைய குடும்பத்தாருக்கு பயப்படுவது, நம்முடைய வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்படுகிறது, அல்லது கடன் வாங்கியவர்களிடம் பயப்படுவது, அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நினைத்து பயப்படுவது, வியாதிகளை இது வந்து விடுமோ அது வந்து விடுமோ என்று பயப்படுவது, மரணத்தை குறித்து பயப்படுவது, எதிர்கால பண தேவைகளை குறித்து பயப்படுவது, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவது, இப்படி 150 விதமான பயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக் கூடாது. பயம் என்ற உணர்வு வரும்போது, இது பொய்யான ஒரு செயல், இது செயலே அல்ல, இது ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திற்கு அது இல்லவே இல்லை. பயம் என்பது நிகழ்கால விஷயமே அல்ல. இறந்த காலம் என்பதையும் நம்மால் அனுபவிப்பது முடியாது. இறந்த காலத்தில் உள்ளதை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போவதில்லை. எதிர்காலம் என்பதும் அனுபவிக்கப் போவதில்லை. அது அந்த நாட்களுக்கு போகும்போது அது நிகழ்காலம் ஆகிவிடும். நிகழ்காலத்தில் பயம் என்பது ஒரு நிகழ்வே அல்ல. அது ஒரு மாயை. அது ஒரு கற்பனை. பயம் என்பது ஒரு கற்பனையே. அது நிஜமான ஒரு செயலாக உருவம் பெறுவதே இல்லை. நிஜ செயலாக அது உருவம் வருவதில்லை. அதனால் அப்படிப்பட்ட பயத்தை நாம் தூக்கி போடுவோம். அந்த மாயைதான். எந்தவித பரிசுத்தமான குணங்களுக்கும் பின்பாக ஞானம் இருக்கும். எந்தவித பாவமான காரணங்களுக்கு பின்பாக ஒரு அடித்தளமாக ஒரு மாயை, ஒரு பொய்யான, ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கும். அது போலதான் நம் வாழ்க்கையில் பயம் வருவதற்கு இந்த கடந்த காலத்தில் இது நடந்தது, அது இப்படியே நடந்து விடுமோ,
இனி நடக்க போய் விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, அவர்கள் இதை சொல்லி விடுவார்களோ, இது நடந்து விடுமோ என்று குழப்பம் அடைந்து கடைசியில் இந்த கொடிய பயமானது ஒரு மனிதனை பலவிதமான நோய்களுக்கும் ஆளாக்குகிற ஒரு தூதுவனை போல செயல்படுகிறது. கொடுமையான செயலாக இருக்கிறது. சில விதமான வியாதிகள் பயத்தினாலேயே தோன்றுகின்றது. அதே போல கர்த்தர் சொல்லியிருக்கிற துர்குணங்கள் எல்லாமே வியாதியை கொண்டு வருகிற குணங்களாக இருக்கு. சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது, கிடைத்த உணவை சாப்பிடுவதை விட்டுவிட்டு இப்பொழுதும் பிடித்த உணவுகளை தெரிந்து கொண்டு அதிகமாய் சாப்பிடுவது, இப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சுகர் வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு விதமான நோய்கள், அதிகமாக பெருமைப்படுகிறவர்களுக்கு ஆஹ் கொழுப்பு சம்பந்தமான கொலஸ்ட்ரால் சம்பந்தமான வியாதிகள் வரும். பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டு. எல்லாமே உணவில் தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு உணவையே நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, நம் மனதின் நினைவுகளை, நம் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை, நோய்களையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. வாழ்க்கையின் மரணத்தையும் நீண்ட ஆயுளையும் நிர்ணயிப்பதும் நம்முடைய மனநிலையே. துன்மார்க்கனுடைய ஆயுள குறுகிப்போம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் நமக்கென்று நியமிக்கப்பட்ட காலத்தை விட குறுகிய காலத்திலேயே மரணம் அடைந்து விடுவோம். நீதியின் பாதையில் நடந்தால் அது நீடித்துக் கொண்டு போகும். இதெல்லாம் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கிதியோன் ஐயாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொண்டு வந்த சேனையின் கூட்டம் பெரியது, அதில் பயப்படுகிறவர்களை அவர்களை விலகி போக சொல், யுத்தத்திற்கு வேண்டாம் என்று சொல் என்று அந்த ஜனங்களை பின்னோக்கி போக சொல்லும்படி கர்த்தர் சொல்கிறார். பயங்காரியும் பயப்படுகிறவன், திகில் அடைகிறவனை வெளியே போக சொல், அங்கேயே நிற்க சொல், முன்னேறி யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று நிறுத்து என்றே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய யுத்தத்துக்கு பயப்படுகிறவன் தேவையில்லை என்று இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது, பயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் மனிதருக்கு பயந்து கொண்டிருந்தால் அதுவே நமக்கு ஆபத்தாகி அது நம்மை பாவத்தில் வீழ்த்தும், பாவம் நம்மை நரகத்தில் சேர்க்கும். அதனால் எந்த மனிதருக்கும் பயப்படுவதை விட்டுவிட வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் ஆபத்தானது. கண்ணியாக நம்மை வலையில் விழ வைக்கும், கண்ணி வலையை போல. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எரி நரகத்திற்கு யார் யார் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே வசனத்தில். அதில் முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள். பயப்படுகிறவர்கள் எரிகிற அக்னி கடலிலே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், பயம் என்பது பொல்லாத ஆவியின் செயல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான் நம் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். பரிசுத்த பயம், பாவம் செய்யக்கூடாது என்ற பயம், கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற பயம், தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு பயந்து நாம் நடப்பது, இது கர்த்தருடைய சித்தம், இதை நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்வது, அப்படி அதுதான் பரிசுத்த பயம். ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, என்ன நடந்தாலும் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு பயந்து அடங்கி நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது, இது பரிசுத்தமானது. மற்றபடி உலகத்திற்கு என்றைக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பார்க்கவும். பயப்படுகிறவர்கள் எடுத்த உடனே அந்த வசனத்தின் முதல் வார்த்தையாகவே இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவர்கள், விக்கிரகாராதனைக்காரர், பொருளாசைக்காரர், இவர்களெல்லாம் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள். கடைசி காலத்தில் முத்திரையின் காலம் வரப்போகிறது. இந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து பயன்படுத்த போகிற மிகப்பெரிய ஆயுதம் பயம். எல்லோரையும் மிரட்டி பயமுறுத்தி அந்த முத்திரையை போட வைக்க முயற்சி செய்வான். இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த பயத்தின் சுபாவத்தை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டு பரிசுத்தமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த உலகத்திற்கு தைரியமாக எழுந்து நிற்கிற சிங்கத்தை போன்ற, சிங்கம் எதற்குமே அஞ்சாது, அது போல நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால்தான், பயம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கவும் முடியும். அவன் என்ன திட்டம் போட்டாலும் வாடா பார்த்து கொள்ளலாம் என்று நம்மால் எதிர்த்து நிற்க முடியும்.
பயந்து விட்டால், ஐயோ! இது இல்லை என்றால் என்ன செய்வது? அது இல்லை என்றால் என்ன செய்வது? இப்படி நடந்தால் என்ன? அப்படி நடந்தால் என்ன? என்று கற்பனையான ஒரு பயம். அது மாயையானது பயம். அதை நாம் பிடித்துக் கொண்டிருந்தால், கடைசி காலத்தில் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகும்படியாக நரகத்திற்கு சென்று விடுவோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, இந்த பயத்தை விட்டு ஒழிப்போம். இது பாவமானது. நம் துணிகளில் படுகிற ஒரு தூசியை போன்றது. அதை உதறி தள்ளிவிட்டு, பயம் என்பது மிக சுலபம். அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. அதை தூக்கி போட்டுவிட்டு, அது பொய் என்பது அது ஒரு செயலே அல்ல. அது வெறும் மாயை. என் பயத்தை என்னை நீக்கிவிடும் ஆண்டவரே என்று கேட்கும்போது, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் இருதயத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் எடுத்து போடுவார். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வருடத்தில் ஒரு முறை தொடர்ச்சியாக படித்தால், ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்களையாவது நாம் படித்தால், அப்படி படித்துக் கொண்டே இருந்தால், கண்டிப்பாக எல்லா தீய குணங்கள், பயம் மட்டும் அல்ல, எல்லாவித தீய குணங்களும் நம்மை விட்டு போய், நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஏதுவானவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்த பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பயத்தை நிறைவாய் நாம் கொண்டு, மற்ற எல்லா பயங்களையும் உதறி தள்ளிவிட்டு, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.